அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க. பொதுவாக பௌர்ணமி, அமாவாசை, விசேஷ நாட்களில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. தற்போது இந்த பௌர்ணமி தினத்தன்று உருவாக இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது பௌர்ணமி தினத்திற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான மாற்றம் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு சில விஷயங்களில் நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அதீத நன்மைகள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் சாதகமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில விஷயங்களில் தடைகள், தாமதங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும். அதில் இருந்து தடைகள், தாமதங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் நீடித்திருந்ததோ அது அனைத்துமே விலகி தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாகவும் வெற்றியாகவும் அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது சுபகாரியங்கள் அதிக அளவில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால சுபமங்கல யோகங்கள் நிறைய அடுக்கடுக்கான விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு, சமநிலை வாழ்க்கை முறையால் உங்களுடைய சக்தி அதிகரிக்க செய்யலாம். இருந்தாலும் உடல் நலனில் கவனமாக இருங்க. ஒரு சில நேரங்களில் மன அழுத்தம், சோர்வு ஆகியவை உங்களுடைய சக்தியை குறைக்கக்கூடும். அதே நேரம் வணிகத்தில் ஒரு கலவையான பலன்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க. வாடிக்கையாளர்கள் நிலையாக இருந்தாலும் விரிவாக்கம் சாத்தியம் கிடையாதுங்க. அதே நேரம் ஆராய்ச்சி மற்றும் முனைவர் பட்டம் தொடர்பான மாணவர்கள் தாமதத்தையும் மன உளைச்சலையும் சந்திப்பாங்க. மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பொறுமை, தன்னடக்கம், நெகிழ்வான அணுகுமுறை இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். சில துறைகள் சிறக்க, சில துறைகள் தரைப்படத்தான் செய்யும். மனநிலை சீராக வைத்துக்கொள்ள வேண்டியதும் அறிவு சார்ந்து, அதாவது புத்திசாலித்தனமாக நீங்கள் முடிவுகளை எடுக்கிறது தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளில் இனிமை, ஒற்றுமை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. உங்களுடைய துணைவருடன் நெருக்கமான உறவுகள் ஆழ்ந்த புரிதலுடன் இருக்கும். பெற்றோர் அப்படி இல்லைனா மூத்தவர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. நண்பர்கள் ஊக்கம் மற்றும் மகிழ்ச்சி அளிப்பாங்க. அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வது உறவுகளை மேலும் வலுப்படுத்த செய்யும். இரக்கம், அன்பு உறவை மேலும் ஆழமாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகள் இல்லை தாமதமான வருவாயால் நிதிநிலையில் சற்று பாதிக்கப்படவும் செய்யலாம். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. அபாயமான முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். திட்டமிடக்கூடிய ஒவ்வொரு செயலும் தங்களுக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. அதே நேரம் சிலருக்கு வேலை விஷயமா பதவி உயர்வு இல்லை பாராட்டு பெறுறதில் தாமதம் உருவாகும். கடின உழைப்பு மற்றும் பொறுமை ரொம்ப தேவைங்க. தனியார் மற்றும் அரசு துறையில் பணிபுரிகிறவங்க சிலருக்கு நிலைப்புத்தன்மை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வழக்கறிஞர்கள் வழக்கு தாமதமாகலாம். அப்படி இல்லைனா தீர்ப்புகள் தள்ளி போகலாம். அதற்குரிய சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் பொது தலைவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்தடுத்த மாதங்களில்
முன்னேற வாய்ப்புகள் படிப்படியாக காணப்படுகிறது. இருப்பினும் இந்த காலம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதே மாதிரி இலக்கியம், கவிதை, கதை துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு கால தாமதம் ஏற்படுகிறது. அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது தொழில் செய்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் சில நேரங்களில் இழுபறியாகவும் இருக்கும். இருந்தாலும் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு உத்தியோகத்தில் இருக்கிறது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெளி நபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடைவெளி குறைய ஆரம்பிக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சக கலைஞர்களிடம் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிறிது கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல யோகமான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு மற்றொரு புறம் இருக்கிறது. அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பணவரத்து அதிகரிக்க செய்யலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே நேரம் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் உருவாகலாம். நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. தொழில், வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடக்குங்க. நயமா பேசுறதன் மூலமா வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும். அதே மாதிரி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில், வியாபாரம் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு புதிய திட்டங்களை தீட்டி அதன்படி செயல்படுத்த வேண்டியது அவசியங்க. அதே நேரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க. புதிய பதவி அப்படி இல்லைன்னா பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்துடன் விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதில் நிதானம் அவசியம். வணிகத்தில் புத்திசாலித்தனமான யுத்திகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். வாகன ஓட்டத்தில் கவனமாக இருக்க பாருங்க. சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தேடுபவர்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. விரைவில் நல்ல வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் இன்றைய நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க பாருங்க. பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம். குழந்தைகளின் நடத்தை நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமைய பெறலாம். தொழிலில் சில தடைகள் இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது வெற்றியை உறுதி செய்யுங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை ஆராயக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்பத்தில் சிறு மோதல்களும் ஏற்படலாம். அன்பான வார்த்தைகள் அதனை சரி செய்யும். வங்கி, கடன் போன்ற விஷயங்களில் எச்சரிக்கை தேவைங்க. கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் நிலைமை சீராகவே இருக்கும். நண்பர்களுடன் நல்ல உறவு வைப்பது தங்களுக்கு மன அமைதியை தரலாம். திடீர் பயணங்கள் நிகழலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன நிம்மதியையும் அளிக்கலாம். தங்களுக்கு மோதாதையர் சொத்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வேலை பகுதியில் புதிய திட்டங்களை ரகசியமாக வைத்து கொள்ளுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலர் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி காண்பாங்க. குடும்ப உறவுகள் இனிமையாகவே இருக்கும். பணவரவு உயர்ந்தாலும் செலவில கட்டுப்பாடு தேவை. மேலதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. உழைப்பை தொடர்வீங்க. பலன்கள் தானாகவே சேரும். நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த நிலுவைப் பணிகள் நிறைவேறும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். மாமியார் வீடு வழியாக மரியாதை கிடைக்க பெறுவீங்க. மாணவர்கள் சிறு தடைகளை எதிர்கொள்ளலாம். ஆனாலும் முயற்சியை நிறுத்த வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் தொழில் லாபத்திற்கு காரணமாகவே இருக்குங்க. புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும்.
தங்களுக்கு தாய் மாமா வழி உறவுகள் தங்களுக்கு மரியாதை தருங்க. எதிரிகள் சவால் விட்டாலும் நீங்க ரகசியமா செயல்பட்டா வெற்றி உங்களுக்கே. மாமியார் தரப்பிலையும் துணைவியாரிடம் இருந்தும் நல்ல ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வணிக ஒப்பந்தங்கள் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க, அவை பெரும் பிரச்சனையாக மாறக்கூடும். அப்படிங்கிறதுனால சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ஆன்மீக ஆர்வம் உயரும். சுப நிகழ்வுகளுக்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது.